இன்றைக்கி வீடியோவுக்கு ரொம்ப கிளியராக என்னால் எடுக்க முடியலங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால மைக் செட் போட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து போடுறேன். ஹலோ ஆல், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஏற்கனவே 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 6th சம் பார்க்கலாம். 64 students of class 10 took part in a mathematics quiz. If the number of girls was 16 more than the number of boys, then find the ratio of the number of boys to that of total number of students who took part in the quiz. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குயிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 64 வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வாஸ் 16 மோர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ். இல்லை கேர்ள்ஸ் வந்து எவ்வளோன்னு டேரெக்டாக கொடுக்கல, பாய்ஸும் அப்படி தான். ஆனால் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கேர்ள்ஸோட எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா பாய்ஸை விட எப்படி இருக்கான், 16 வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ்க்கும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது கொடுத்துருக்கிறத வச்சு சம் பார்க்கலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 64. நம்மளுக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்போ அதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். எக்ஸ் ஒய் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டை வச்சு நம்ம அதை எடுத்துக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வாஸ் 16 மோர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா கேர்ள்ஸோட எண்ணிக்கை வந்து பாய்ஸை விட 16 வந்து அதிகமாக இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுக்கணும்னா பாய்ஸை தான் எடுக்கணும். சரி, நம்ம பாய்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? இங்கே பாய்ஸோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் தெரியாது. அதனால நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அடுத்து இதில் இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை. நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வாஸ் 16 மோர். 16 மோர்னா என்ன? 16 மோர் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ். நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும்? நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எக்ஸ் தெரியுமா? அதை விட எவ்வளோ அதிகமாக இருக்கா? மோர்னா ப்ளஸ் கூட்டல், ஓகேவா? லெஸ்னா தான் நம்ம கழித்தல் பண்ணணும். நம்மளுக்கு மோர்னு கொடுத்துருக்கிறதுனால மோர் அப்படின்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டல் போட்டிருக்கோம். எவ்வளோ அதிகமாக இருக்கா? 16 வந்து அதிகமாக இருக்கா. 16 நம்மளுக்கு தெரிஞ்சது பாருங்கள். பாய்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். கேர்ள்ஸ் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த பாய்ஸோட எண்ணிக்கையை விட 16 வந்து அதிகமாக இருக்கா. பாய்ஸோட எண்ணிக்கையை விட 16 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் பாய்ஸும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸும் எழுதிட்டோம். இந்த 64 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து தான் இருக்காங்க. இந்த பாய்ஸோட எண்ணிக்கையும் கேர்ள்ஸோட எண்ணிக்கையும் சேர்ந்து தான் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளாம் எழுதிக்கலாமா எப்படி? பாய்ஸும் கேர்ள்ஸும் மொத்தமாக இருக்கக்கூடிய பாய்ஸ், மொத்தமாக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ், இது ரெண்டு சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? டோட்டலாக இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ்ன்னு தெரியுமா? அப்போ பாய்ஸ் பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். கூட்டல் கேர்ள்ஸ்னால் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 16 + x. அது அப்படியே எடுத்திருக்கேன். 16 + x ஈக்குவல் டு நம்ம என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 64 தானே, அது அப்படியே போட்டாச்சு. சரிங்களா? இந்த டோட்டல் அப்படின்றது இந்த டோட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பாய்ஸோட எண்ணிக்கையும் கேர்ள்ஸோட எண்ணிக்கையும் சேர்த்து தான். நம்மளுக்கு பாய்ஸ் வந்து எக்ஸ்ன்னு தெரியும் எடுத்திருக்கோம், கேர்ள்ஸோட எண்ணிக்கை வந்து 16 + xன்னு தெரியும், அதையும் எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுக்கு என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 64க்கு சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ் பாருங்க, கான்ஸ்டன்ட் வந்து 2 இருக்குது, நம்பர் 1 இருக்குது நமக்கு. சரியா? கான்ஸ்டன்ட் 2 கூட்டிடலாமா? எக்ஸ் 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 எக்ஸ். இப்போ எக்ஸ்னா முன்னாடி ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸ் 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 அப்படியே போட்டுக்கலாம். 1 கூட்டினா என்ன வரும்? 2. அப்போ எக்ஸையும் இந்த எக்ஸையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2x கிடைக்கும். கூட்டல் இந்த 16 அப்படியே போட்டிருக்கேன் ஈக்குவல் டு 64 அப்படியே போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னு அடுத்து நம்பர்ஸ் வருது ஒரு சைடும், லெட்டர்ஸ் வச்சு வருதுல்ல, அதை தனியாக எடுத்துக்கலாம். 2x ஒரு சைடு அப்படியே வச்சுக்குவோம். 2x அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஈக்குவல் டு 64 அப்படியே எடுத்திருக்கேன். இந்த ப்ளஸ் கூட்டல் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டல் 16 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன வரும்னா கழித்தல்ல மாறிடும். சரிங்களா? ஒருவேளை இது கழித்தல் இருந்ததுன்னா ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகிடும்னா கூட்டல்ல மாறிடும். நம்மளுக்கு இங்கே கூட்டல்ல இருக்கிறதுனால ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்? கழித்தல்ல வரும். கூட்டல்ல இருக்க 16 இந்த சைடு என்ன ஆகிட்டு கழித்தல் 16 வந்துருக்கு. சரிங்களா? 2x அப்படியே போட்டுக்கோங்க. 64 கழித்தல் 16 என்ன வரும்? 48 வருமா? அடுத்து 48 வரும். அடுத்து எக்ஸ் அப்படியே வச்சுருக்கோம் ஈக்குவல் டு 48 அப்படியே இருக்குது. இந்த 2 வந்து இந்த எக்ஸ் கூட என்னவா இருக்குது அப்படின்னா பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்க ஒன்று ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ என்னவா வரும் அப்படின்னா என்னவா வரும்னா வகுத்தல்ல மாறிடும். அப்போ 2 இந்த சைடு வரப்போ என்ன ஆகிட்டு வகுத்தல்ல 2 வந்திருக்குங்க. சரியா? அடுத்து இப்போ கேன்சல் பண்ணலாம். 2வது வாய்ப்பாடல கேன்சல் கொடுக்கலாம். ஒரு முறை வரும்,
24. அப்போ எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 24. எக்ஸோட மதிப்பு என்ன 24. இப்போ நம்ம பாய்ஸோட எண்ணிக்கையும் கேர்ள்ஸோட எண்ணிக்கையும் பார்க்கலாமா. பாய்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ்னு எடுத்திருக்கோமா. பாய்ஸ் வந்து எக்ஸ்னு எடுத்திருக்கோம். இந்த எக்ஸோட மதிப்பு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் என்னது 24. எக்ஸோட மதிப்பு என்ன 24. இப்போ பாய்ஸோட எண்ணிக்கை என்ன 24. அடுத்தது கேர்ள்ஸ் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் 16 + x. கேர்ள்ஸ் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் 16 + x. x + 16 16 + x எல்லாம் ஒன்று தான். x + 16 ஓகேங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன 24 கூட்டல் 16 கூட்டல் நம்மளுக்கு என்ன வருது 40. இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்டெப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கூட்டினா 64 வரும்ன்ட்டு வருதுன்னு பார்ப்போமா. பாய்ஸோட எண்ணிக்கை என்ன 24. கேர்ள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 40. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 464. அப்போ கரெக்டாக வந்துருக்கு. நம்ம பாய்ஸோட எண்ணிக்கை 24, கேர்ள்ஸோட எண்ணிக்கை வந்து 40. ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடுது 64 வந்துருச்சு. சரிங்களா. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் வச்சு நம்ம பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ரேஷியோ ஆஃப் எதுக்குன்னா பாய்ஸ்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பாய்ஸ் என்னன்னு தெரியும் எக்ஸ் 24. அது மேலே போட்டுக்கலாமா. பாய்ஸ் வந்து 24 வருமா. ரேஷியோனா இப்படி போடணும் வகுத்தல். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும் 64 தெரியுமா. இப்போ இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ 24:64. இது நான் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கழிக்கிறப்ப எனக்கு 3:8 கிடைச்சிருக்கும். 3/8 ரேஷியோவில் எழுதுறப்ப 3:8 எழுதுவோமா. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 3:8. ஒருவேளை உங்களுக்கு ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் டு பாய்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 8:3 வந்திருக்கும். சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு இது கேட்கல. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். 3:8 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட அடுத்த சம் பார்க்கலாம்.